தற்போது இணைப்பில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். இப்போ இந்த 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. பிரிவு 142 கீழ் உச்சநீதிமன்றம் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த ஒப்புதலை வழங்கியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டதை போல மாநில அரசின் ஆலோசனைப்படி செயல்பட வேண்டும், அரசியல் சாசனத்தின் அடிப்படையிலேயே ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு நீதிபதிகள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? வணக்கம். இது இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாகவே நாங்கள் பார்க்கிறோம். இருந்தால் ஒரு ஜனநாயக மரபு என்பது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறார். இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற பிரதிநிதிகள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களோ தங்களது கருத்துக்களை மக்கள் சார்பிலே மன்றத்தில் எடுத்து வைத்து அது ஒரு தீர்மானமாக அரசு வென்றெடுக்கிற போது அல்லது அமைச்சரவை தீர்மானமாக அனுப்புகிற போது அதை மேலாதிக்கத்தில் இருக்கிறவர்கள், அதாவது அரசுக்கு மேலாதிக்கமாக இருக்கிற மேலக ஆளுநர் போன்றவர்கள் அல்லது குடியரசுத் தலைவர் போன்றவர்கள் அல்லது நாடாளுமன்ற போன்றவைகள் எல்லாம் உடனுக்குடனான ஒப்புதல் வழங்குகிற போதுதான் தாமதிக்கப்படாத ஒரு நீதி மக்களுக்கு கிடைக்கிறது. தாமதிக்கப்படுகிற நீதி கூட அநீதியாக மாறிவிடும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. ஆகவே உடனடியாக தாமதிக்காமல் கிடைக்கப்படுகிற நீதியை எப்போதுமே மக்கள் ஜனநாயகம் விரும்புகிறது. மக்களுடைய அந்த ஜனநாயகத்தின் அடிப்படையில் தான் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையிலே சட்டமன்றமும் அதன் அடிப்படையிலே அமைச்சரவை கூட்டமும் இன்னும் உயிர்ப்போடு இருக்கும் என்பதற்கு இந்த தீர்ப்பு வழிவகை செய்கிறது. இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு வைகை செல்வன்.